காலம் மோசமாக இருந்தது. இதில் கேள்வி எழுப்ப என்ன இருக்கிறது? சொந்த மக்களே அந்நியர்களாகி போனார்கள். இதில் வருத்தப்பட என்ன இருக்கிறது? எனக்கு மரணம் பிடிக்கும், ஆனால் அவமானம் அல்ல. எதிரி கூட பரவாயில்லை, ஆனால் துரோகி வேண்டாம். ஒருவரை அந்த அளவுக்கு கூட கட்டாயப்படுத்தாதீர்கள். அவர் தன் மௌனத்தை கலைத்து உங்களை துகிலுரித்து தரைமட்டமாக்கிவிடக் கூடாது. காரணமில்லாமல் என் இந்த கவிதைகளை யார் கேட்கிறார்கள்? யாரோ ஒருவர் இதில் தன் வலியை தேடுகிறார். யாரோ ஒருவர் இதில் தன் காதலை தேடுகிறார். சில நேரங்களில் நான் என் இதயத்தின் நிலையை கூட சொல்லிவிடுகிறேன். ஒவ்வொரு முறையும் ஆஹா, பாராட்டு பெற வேண்டும் என்ற ஆசை எனக்கு இல்லை. இப்போது வலியை தாங்கிக் கொள்வது பழகிப் போய்விட்டது. இப்போது யாரிடமும் வலியை பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியமே ஏற்படுவதில்லை. சில நேரங்களில் எனக்கு என்னையே நினைவுக்கு வந்துவிடுகிறது. நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேன். நீங்கள் யாரையும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான பகுதியாக மாற்றாதீர்கள். ஏனென்றால் அந்த நபர் மாறும்போது நீங்கள் அவர்களை வெறுப்பதில்லை, மாறாக உங்களை நீங்களே வெறுக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்படுபவர்கள் யாரென்றால் தங்களை விட எப்போதும் மற்றவர்களைப் பற்றி அதிகம் கவலைப்படுபவர்கள்தான். என்னுடன் இருந்து கொண்டும் என்னுடன் இல்லாத அத்தனை பேரிடமிருந்தும் நான் தூரமாக இருக்க விரும்புகிறேன். உங்களுடைய மதிப்பை உணராதவர் முன்னால் வலுக்கட்டாயமாக உங்கள் அன்பை ஒருபோதும் காட்டாதீர்கள். யாராவது மாறிவிடுவதைப் பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் இவர் இப்படி செய்வார் என்று எதிர்பார்க்காத ஒருவர்தான் அப்படிச் செய்துவிட்டார். என்ன உறவு, என்ன பந்தம்? இங்கே யாரும் யாருக்கும் துணையாக இருப்பதில்லை. ஒரு மனிதனுக்கு தனக்கு மிகவும் பிடித்தமான ஒருவரிடமிருந்து துரோகம் கிடைக்கும்போது அந்த மனிதனால் பிறகு யாரையும் நம்ப முடிவதே இல்லை. ஒருவர் என்னிடம் கேட்டார், வலியின் விலை என்ன என்று. நான் சொன்னேன், எனக்குத் தெரியாது. எனக்கு எல்லா வலிகளும் இலவசமாகவே கிடைத்தன. சில மனிதர்களை எல்லைக்கு மேல் நம்பியதுதான் அதற்கு காரணம். இறந்த பிறகு செய்யப்படும் பாராட்டும், இதயத்தை காயப்படுத்திய பிறகு கேட்கப்படும் மன்னிப்பும் ஆகிய இரண்டிற்கும் எந்த அர்த்தமும் இல்லை. தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை வராதவரை நமக்கு எது முக்கியம் என்பது புரிவதே இல்லை. கண்களிலிருந்து நம்பிக்கை கண்ணாடி கழலும் போதுதான் இந்த உலகம் உண்மையில் என்னவென்று புரிகிறது. உங்களுடைய முக்கியத்துவத்தை நீங்களே சொல்ல வேண்டிய நிலை வரும்போது புரிந்து கொள்ளுங்கள், அங்கே உங்களுக்கு இனி எந்த முக்கியத்துவமும் இல்லை என்று. வாழ்க்கையில் எந்த மனிதனுக்கு மிக குறைந்த புகார்கள் இருக்கிறதோ அவன் மட்டுமே மிக அதிக மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். நீங்கள் எவ்வளவு நல்ல மனிதராக மாறினாலும் யாரோ ஒருவருடைய கதையில் நீங்கள் நிச்சயமாக ஒரு கெட்டவராகவே இருப்பீர்கள். எந்த நாளில் நீ என்னை இழக்கிறாயோ அன்று நீ சிரித்துக்கொண்டே அழுவாய். யாரையாவது பழகிக்கொள்வதற்கு அதிக நேரம் எடுப்பதில்லை, ஆனால் அந்த பழக்கத்தை மறப்பதற்கு ஒரு ஆயுட்காலமே கடந்துவிடுகிறது. மௌனமாக இருப்பவர்களுக்கும் கூட மிகுந்த வலி இருக்கிறது என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ளக்கூடாதா? எதிர்பார்ப்புகள் எங்கு முடிகிறதோ நிம்மதியின் ஆரம்பம் அங்கிருந்துதான் தொடங்குகிறது. யாரிடமும் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்காதீர்கள், ஏனென்றால் மக்கள் நீங்கள் நினைக்கும் அளவுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. உங்கள் இருப்பதையோ அல்லது இல்லாததையோ பற்றி எந்த கவலையும் படாத ஒரு நபரை இழந்துவிட்டோமே என்று நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? சில மனிதர்கள் என் பார்வையிலிருந்து வீழ்ந்துவிட்டார்கள், அவர்களின் அகம்பாவம் மற்றும் செயல்களின் காரணமாக. சில மலிவான மனிதர்களை நம்பியது எனக்கு மிக அதிக விலையாகி போனது. கண்களில் மறைந்திருக்கும் வலி சொல்கிறது இதயம் அல்ல, நம்பிக்கை உடைந்திருக்கிறது என்று. மனிதர்கள் எவ்வளவு புத்திசாலிகள் என்றால் எதிரில் இருப்பவரின் ஒவ்வொரு பொய்களையும் கண்டுபிடித்து விடுவார்கள். ஆனால் காதலில் எவ்வளவு பைத்தியமாகி விடுகிறார்கள் என்றால் தெரிந்தே அதை உண்மை என்று நம்பிவிடுவார்கள். காலத்திடம் கொஞ்சம் கேட்டுச் சொல், காயங்கள் உண்மையிலேயே ஆறிவிடுகிறதா என்று. நம்மை தனியாக விட்டுச் சென்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம், நமக்கு நாமே தனிமையில் போதுமானவர்கள் என்று. மனதின் துயரம் உடலின் துயரத்தை விட பல மடங்கு அதிக வேதனையை தருகிறது. அதனால்தான் எப்போதும் உங்கள் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள். விஷத்தை விடவும் மிகவும் ஆபத்தானது இந்த காதல். யாராவது இதை சற்றே சுவைத்துவிட்டால் பிறகு செத்துத்தான் பிழைக்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழ வேண்டுமென்றால் நீயும் கொஞ்சம் சுயநலவாதியாக மாறக் கற்றுக்கொள். ஏனென்றால் இங்கே துரோகம் கிடைப்பதற்கு அதிக நேரம் எடுப்பதில்லை. நம்மை கீழே தள்ளுவதில் குறியாக இருக்கும் இந்த மனிதர்கள் உறவு முறையில் அனைவரும் நம்முடைய சொந்தங்களும் பந்தங்களும் தான். வித்தியாசத்தை கொஞ்சம் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் விலை உயர்ந்தவர்கள், நாங்கள் மதிப்புமிக்கவர்கள். இருவரும் ஒருவரையொருவர் இழந்துவிடுவோம் என்று பயப்படும் உறவு மட்டுமே என்றென்றும் நிலைத்திருக்கும். காரணமில்லாமல் யாருடனும் சந்திப்புகள் நிகழ்வதில்லை. சிலரிடமிருந்தும் பாடம் கிடைக்கிறது, சிலரிடமிருந்து ஞானம் கிடைக்கிறது. உன்னை நினைத்துக் கொள்கிறேன், ஆனால் இப்போது உன்னை சந்திக்க மனம் வரவில்லை. தவறான திசையில் ஓடுவதை விட சரியான திசையில் நிதானமாக நடப்பது மேல். யாராவது இலவசமாக கொடுத்தாலும் வாங்காதே, ஏனென்றால் இதயங்கள் இன்னும் மலிவாகப் போகின்றன. வார்த்தைகள் கசப்பானவைதான், ஆனால் இதயம் சுத்தமானது. யார் எப்போது மாறினார்கள் என்ற கணக்கு என்னிடம் இருக்கிறது. மாறும் காலமும் மாறிய மனிதர்களும் ஒருபோதும் நமக்கானவர்கள் இல்லை.
சூழ்நிலையை மாற்றும் நண்பர்களை வைத்திருங்கள், சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபவர்களை அல்ல. தன் கொள்கைகளுக்காக இறப்பது கூட நியாயமானது. யாருடைய நிழலிலும் வாழ வேண்டும் என்ற ஆசை எனக்கு இல்லை. சூழ்நிலைக்கு அடிமையாகும் மனிதர்கள் ஒருபோதும் தங்கள் சொந்த விதியை உருவாக்குவதில்லை. உலகில் 71 விழுக்காடு தண்ணீர் உள்ளது, ஆனால் மக்கள் இன்னும் காதலில்தான் மூழ்குகிறார்கள். ஒருவரை பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வது அவரை மீண்டும் ஒரு அந்நியனாக்கி விடுகிறது. அதிர்ஷ்டமும் சூழ்நிலையும் மோசமாக இருக்கும்போது பலவற்றை கேட்கவும் சகிக்கவும் வேண்டியிருக்கும். பொறுமையாக இருங்கள். சில சமயங்களில் வாழ்க்கையில் சிறந்ததைப் பெற மிக மோசமான காலத்தை கடந்து செல்ல வேண்டியிருக்கும். பணம் வரும்போது மரியாதையும் வந்துவிடுகிறது, ஆனால் நினைவில் வையுங்கள், அந்த மரியாதை பணத்திற்குத்தான், உனக்கு அல்ல. வேடிக்கை பார்ப்பது என் குணம் அல்ல. எனக்கு எல்லாம் தெரிந்திருந்தும் நான் மௌனமாக இருந்தேன். வாழ்க்கை முழுவதும் மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயன்று என் மகிழ்ச்சி தற்கொலை செய்து கொண்டது. மனவலிமை மிக்கவர்கள் பெரும்பாலும் இரவுகளில் அழுகிறார்கள். வாழ்க்கை நம் விருப்பப்படிதான் வாழ வேண்டும். மற்றவர்களை மகிழ்விக்க நினைத்தால் சிங்கம் கூட சர்க்கஸில் ஆட வேண்டியிருக்கும். நிலநடுக்கத்திற்கும் காதலுக்கும் நிறைய ஒற்றுமைகள் உள்ளன. ஒன்று வீட்டை பாழாக்குகிறது, மற்றொன்று இதயத்தை பாழாக்குகிறது. என் பொறுமையை பார்த்து வியப்பவர்களிடம் சொல்லுங்கள், தரையில் விழாத கண்ணீர் இதயத்தை கிழித்துவிடுகிறது என்று. நாம் ஏமாற்றுபவர்களாக இருந்திருந்தால் கூட்டம் சேர்ந்திருக்கும். நேர்மையாக இருக்கிறோம், அதனால்தான் தனியாக இருக்கிறோம். தனியாக நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஆதரவு, காதல், நட்பு எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் ஒரு நாள் அவர்கள் தங்கள் சுயரூபத்தை காட்டிவிடுவார்கள். உணர்ச்சிகளில் அடிபட்டு ஒருவரிடம் தன் பலவீனங்களை கூறுவது மிகப்பெரிய முட்டாள்தனம். வலி என்றால் என்ன? இதயத்தில் சொல்ல நிறைய இருக்கும்போது வார்த்தைகள் மௌனமாகி புரிந்து கொள்ள யாரும் இல்லாததே வலி. கூடவே இருக்கும் மனிதன் ஒருபோதும் சூழ்நிலையை பார்ப்பதில்லை, சூழ்நிலையை பார்க்கும் மனிதன் ஒருபோதும் கூட இருப்பதில்லை. உறவுகளின் சேற்றிலிருந்து எப்படி வெளிவருவது? ஒவ்வொரு சதிக்குப் பின்னாலும் நம் சொந்த மனிதர்களே இருக்கும்போது. ஒருவரின் இரட்டை முகம் வெளிப்படும்போது அவர் மீது அல்ல, நம்மீதுதான் கோபம் வருகிறது. எந்தவொரு போதையாக இருந்தாலும், தவறான மனிதனாக இருந்தாலும் அதற்கு அடிமையாகிவிட்டால் வாழ்க்கை அழிந்துவிடும். சில சமயங்களில் ஒரு தவறான மனிதனால் நமக்கு இந்த உலகத்தின் மீதே வெறுப்பு வந்துவிடுகிறது. மற்றவர்களை ஏன் கெட்டவர்களாக நினைக்க வேண்டும்? எல்லோரையும் நல்லவர்கள் என்று நினைக்கும் நாம்தான் கெட்டவர்கள். சில சமயங்களில் மனதை தேற்றிக்கொள்வது நல்லது, ஏனென்றால் நம்முடைய ஒவ்வொரு பிடிவாதமும் நமக்கு மகிழ்ச்சியை தருவதில்லை. யார் இதயத்தில் என்ன வலியோடு கடந்து போகிறார்கள் என்பதை உங்களால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் யாருடைய இதயத்தையும் புண்படுத்தாதீர்கள். எல்லோரையும் நல்லவர்கள் என்று நினைப்பதுதான் என் மிக மோசமான பழக்கம். விலையுயர்ந்த ஆடைகள் ஒருவரின் உடலை மறைக்கலாம், ஆனால் மலிவான எண்ணங்கள் வெளிப்பட்டுவிடும். காதல் வேலையில்லாதவர்களின் வேலை, ஆனால் அது வேலை உள்ளவர்களிடம்தான் நிலைத்து நிற்கிறது. விட்டுச் செல்பவர்களுக்காக அழுவதை விட புன்னகையுடன் மௌனமாகி வாழ்க்கையில் முன்னோக்கிச் செல்வது நல்லது. அன்பாக பேசுவது என்பது வெறும் அன்பு மட்டுமல்ல, அது மரியாதையையும் குறிக்கிறது. இரவு கடந்துவிட்டது, ஆனால் விடியல் வரவில்லை. ஆம், அவன் என்னுடையவன்தான், ஆனால் எனக்கு மட்டுமே உரியவன் அல்ல. உன் புதிய வாழ்க்கையை தொடங்குவது நல்லது. அழுவதால் காதல் திரும்பி வராது. யாரும் யாருக்கும் ஸ்பெஷல் இல்லை. மக்களுக்கு பொழுது போகாத போதுதான் உங்களை நினைத்துக் கொள்கிறார்கள். ஒரு மனிதனின் பழக்கமாக மாறுவதுதான் மிக ஆபத்தான பழக்கம். ஒருவரை உருகி உருகி காதலிப்பதால் மட்டும் காதல் கிடைப்பதில்லை. இன்றைய காதலை பெற வங்கியிருப்பு, பேங்க் பேலன்ஸ் இருப்பது மிகவும் அவசியம். புத்திசாலியான மனிதனுடன் சில நிமிடங்கள் பேசுவது ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படிப்பதை விட மேலானது. உறவை முறித்துக் கொள்வதால் காதல் முடிந்து விடுவதில்லை. உலகை விட்டு பிரிந்தவர்களும் இதயத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பழங்களை பார்த்துதான் மனிதர்களை அடையாளம் கண்டுகொண்டேன். எவை மிகவும் இனிப்பாக இருக்கின்றனவோ அவை உள்ளுக்குள் அழுகியிருக்கின்றன. யாராவது உங்களை உதாசீனப்படுத்தினால், இக்னோர் செய்தால் அவர்களிடமிருந்து தூரமாகிவிடுங்கள். உறவு அதனிடத்தில், சுயமரியாதை அதனிடத்தில். உறவு என்பது நம்மை தன்னுள் ஒருவராக ஏற்றுக்கொள்வதாக இருக்க வேண்டும். நம் ஒவ்வொரு துக்கத்தையும் அறிவதாக இருக்க வேண்டும். பெருமழையில் நீங்கள் நடந்து சென்றாலும் தண்ணீருக்கு நடுவிலும் உங்கள் கண்ணீரை அடையாளம் காண்பதாக இருக்க வேண்டும். உங்கள் கையில் இல்லாத ஒன்றின் மீது ஆசைப்பட்டால் வாழ்க்கை நரகமாகிவிடும். சேற்றிலிருந்தும் தீய மனிதர்களிடமிருந்தும் அட்டை பூச்சிகள் போன்றவர்கள் விலகியிருக்க முயற்சி செய்யுங்கள். ஒன்று உடலை கெடுக்கிறது, மற்றொன்று மனதை கெடுக்கிறது. என் நற்பண்புகளால்தான் நான் அதிக ஏமாற்றங்களை சந்தித்திருக்கிறேன். எதிரில் இருப்பவர்கள் எப்படி காட்டிக் கொண்டார்களோ அப்படியே அவர்களை நம்பிவிட்டேன். ஆனால் பிறகுதான் தெரிந்தது, இங்கு மனிதர்கள் வெளியில் ஒரு மாதிரியாகவும் உள்ளே வேறு மாதிரியாகவும் இருக்கிறார்கள் என்று. எத்தனை சொல்லப்படாத வார்த்தைகளை நமக்குள் புதைத்துக் கொண்டு போகப் போகிறோமோ தெரியவில்லை. வெற்றுக்கையோடு வந்தோம், வெற்றுக்கையோடு போவோம் என்று மக்கள் பொய் சொல்கிறார்கள். மூச்சு நிற்பது மட்டுமே மரணம் அல்ல. சரியைச் சரி என்றும் தவற்றைத் தவறு என்றும் சொல்லும் துணிவில்லாத ஒவ்வொரு மனிதனும் பிணமே. ஒரு சின்ன கூடு வீடு வேண்டும் என்றுதான் வேண்டினேன். ஆனால் இந்த உலகமே புயலாக மாறி வீசத் தொடங்கிவிட்டது.
என் துக்கத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஏனென்றால் எப்போதும் புன்னகையோடு இருப்பது என் பழக்கமாகிவிட்டது. ஒரு மனிதன் அதிக வேலை செய்வதால் மட்டும் வெற்றி பெறுவதில்லை, மாறாக சரியான வழியில் வேலை செய்வதால்தான் வெற்றி பெறுகிறான். கோபத்தில் உங்களை விட்டு பிரிந்து செல்பவன் மீண்டும் திரும்பி வரக்கூடும். ஆனால் புன்னகையுடன் உங்களை விட்டு விலகிச் செல்பவன் ஒருபோதும் திரும்பி வருவதில்லை. உங்கள் காலம் மோசமாக இருக்கும்போது மக்கள் உங்கள் திறமையை கூட சந்தேகிக்கத் தொடங்குவார்கள். ஒருவருடன் அதிக நேரம் செலவிடும்போது நீங்கள் அவர்களின் பழக்கவழக்கங்களை உள்வாங்கத் தொடங்குகிறீர்கள். எனவே சிந்தித்துச் செயல்பட்டு மற்றவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள். கோபம் வரும்போது நிதானிக்க கற்றுக்கொள்ளுங்கள், தவறு செய்யும்போது பணிய கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்கள் படும் துயரத்தைக் கண்டு உங்களுக்கும் வருத்தம் ஏற்பட்டால், கடவுள் உங்களை மனிதனாக படைத்து எந்த தவறும் செய்யவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யாருக்கும் மரியாதை கொடுக்க விருப்பமில்லை என்றால் கொடுக்க வேண்டாம், ஆனால் 4 பேருக்கு மத்தியில் உட்கார்ந்து கொண்டு யாரையும் அவமானப்படுத்தாதீர்கள். உறவுகளை நினைத்தால் இப்போது பயமாக இருக்கிறது, ஏனென்றால் மக்கள் கொஞ்சமாக கொடுத்துவிட்டு நம்மிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்துக் கொள்கிறார்கள். தகுதியற்ற மனிதர்கள் தங்கள் அந்தஸ்தை பற்றி பெருமை பேசுமிடத்தில் நீங்கள் எப்போதும் மௌனமாக இருங்கள். இப்போது உறவுகளை கையாண்டு ஒருவித சோர்வு ஏற்பட்டுவிட்டது. தினமும் யாராவது ஒருவர் கோபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். உங்கள் முன்னால் உங்களுடன் இருந்துவிட்டு உங்கள் முதுகுக்குப் பின்னால் உங்களுக்கு எதிராக செயல்படும் மனிதர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். சில சமயங்களில் நல்ல மனிதர்களோடு மட்டும் விதி ஏன் எப்போதும் இப்படிப்பட்ட கொடூரமான விளையாட்டை விளையாடுகிறது என்று புரிவதே இல்லை. உங்கள் வார்த்தைகளின் மதிப்பை உணராத மனிதனுக்கு நீங்கள் கொடுக்கும் சிறந்த பதில் மௌனம் மட்டுமே. வாழ்க்கையில் உங்களை நீங்கள் வலிமையாக்கிக் கொள்ளுங்கள். மற்றவர்களை நம்பி உட்கார்ந்திருப்பது உங்களை அழித்துவிடும். என் கோபமும் என் அன்பும் நான் யாரை என் சொந்தமாக நினைக்கிறேனோ அவர்களுக்காக மட்டுமே. மக்கள் எப்போதும் தங்களுக்கே சொந்தமில்லாத ஒன்றை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகிறார்கள். அன்பு மிகவும் அரிதானது, அதை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். கோபம் மிகவும் மோசமானது, அதை அடக்கி வையுங்கள். பயம் மிகவும் பயங்கரமானது, அதை எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். வலியை பகிர்ந்து கொண்டால் குறையும் என்று மக்கள் சொல்கிறார்கள். ஆனால் இங்கு யாரிடம் நம் வலியைச் சொல்கிறோமோ அவர்களே அதை வைத்து வேடிக்கை பார்க்கிறார்கள். எல்லோரையும் நல்லவர்கள் என்று நினைப்பதுதான் என் மிக மோசமான பழக்கம். உங்களிடம் பணம் மட்டும் இருந்தால் போதும், ஏனென்றால் இங்கு உணர்வுகளுக்கு யாருக்கும் எந்த மதிப்பும் இல்லை. தன்னிடம் உள்ள பொருள்களைக் கொண்டு திருப்தியடையாத மனிதன் எதிர்காலத்தில் கிடைக்கப் போகும் பொருள்களைக் கொண்டும் ஒருபோதும் திருப்தியடைய மாட்டான். மற்றவர்களை உங்கள் வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக மாற்றினால் நீங்கள் அவர்களின் வாழ்க்கையில் மலிவானவர்களாக மாறிவிடுவீர்கள். உங்கள் சுயமரியாதையை நீங்கள் எந்தளவுக்கு குறைத்துக் கொள்கிறீர்களோ அந்தளவுக்கு மக்கள் உங்களை மேலும் வற்புறுத்துவார்கள், கட்டுப்படுத்துவார்கள். மோசமான காலம் உங்களை பலவீனப்படுத்தாது, மாறாக உங்களை ஒரு வெற்றியாளனாக சாம்பியன் மாற்றக் கற்றுக் கொடுக்கிறது. என் இதயத்தை அதிகம் காயப்படுத்தியது நீ அல்ல, உகந்த என் எதிர்பார்ப்புகள்தான். யாராக இருந்தாலும், அவர்கள் எவ்வளவுதான் உங்களுக்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் முதலில் அவர்கள் தங்கள் சொந்த லாபத்தைத்தான் பார்ப்பார்கள். பெரும்பாலும் புதிய உறவு உருவான பிறகு பழைய உறவுகள் காணாமல் போய்விடுகின்றன. சிலர் பொய்களைக் கூட எவ்வளவு நம்பிக்கையோடு பேசுகிறார்கள் என்றால் அந்த மனிதன் உங்களிடம் பொய் சொல்கிறான் என்பதை உங்களால் கண்டறியவே முடியாது. மக்கள் உங்களுக்கு மிகவும் தாமதமான பிறகே உங்கள் மதிப்பை உணர்கிறார்கள். நம்பிக்கையை சம்பாதிக்க ஒரு ஆயுள் தேவைப்படுகிறது, ஆனால் அதை உடைக்க ஒரு நொடி போதும். மாற்றம் என்பது நிச்சயம். ஒவ்வொரு விஷயமும் மாறுகிறது. சிலரின் இதயம் மாறுகிறது, சிலரின் காலம், நாட்கள் மாறுகிறது. மனிதர்கள் தற்செயலாகத்தான் சந்திக்கிறார்கள், ஆனால் பிரிவது அனைத்தும் அவர்களின் சொந்த விருப்பத்தினால்தான். மறக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஐயா, அதில்தான் உங்களுக்கு நல்லது. ஏனென்றால் இந்த உலகமும் உங்களிடம் இதையேதான் செய்யப் போகிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குப் பிறகு ஒன்று வலி முடிந்துவிடுகிறது அல்லது மனிதனே முடிந்துவிடுகிறான். யாருடைய ஒழுக்கம் தூய்மையாக இருக்கிறதோ அவர்களின் பாதங்களைத்தான் நாம் தொட வேண்டும். ஒரு மனிதனின் பழக்கமாக மாறுவது காதலில் விழுவதை விடவும் மிகவும் ஆபத்தானது. எந்தவொரு விஷயம் எளிதாக கிடைத்துவிடுகிறதோ மனிதன் அதற்கு ஒருபோதும் மதிப்பு கொடுப்பதில்லை. சுயநலத்திற்கான உறவுகள் எவ்வளவு சீக்கிரம் உருவாகிறதோ அவ்வளவு சீக்கிரம் உடைந்து விடுகிறது. கர்வத்தாலும் அகந்தையாலும் மனிதன் தன் உறவுகளைத்தானே கெடுத்துக் கொள்கிறான். மனிதன் ஒருபோதும் கூட்டத்தில் தொலைந்து போவதில்லை, மனிதன் தனியாக இருக்கும்போதுதான் தொலைந்து போகிறான். வாழ்க்கையில் ஏதேனும் வித்தியாசமாகச் செய்ய விரும்பினால் கூட்டத்திலிருந்து விலகி நடக்க வேண்டும். கூட்டம் உங்களுக்கு தைரியத்தை தரும், ஆனால் உங்களுடைய அடையாளத்தை பறித்துவிடும். தனக்கு நெருக்கமானவரை இழந்து விடுவோமோ என்ற பயம்தான் இந்த உலகிலேயே மிகப்பெரிய பயம். இதை தன் நெருக்கமானவரை இழந்த ஒருவரால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். விட்டு செல்பவர்கள் விட்டுத்தான் செல்வார்கள். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி. உறவைத் தொடர நினைப்பவர்கள் தொடரத்தான் செய்வார்கள், நிலைமை எப்படி இருந்தாலும் சரி. இதயம் காயப்படும்போது முகத்தின் பொலிவே மங்கிவிடுவதை நான் பார்த்திருக்கிறேன். காதல் உண்மையாக இருந்தால் அதன் நினைவுகள் மிகுந்த வலியை தரும். ஒரு எல்லைக்குப் பிறகு பார்வை நின்று விடுகிறது. நீ இருக்கும் இடம் வரை மட்டுமே பார்க்க வேண்டும் என்று இதயம் ஆசைப்படுகிறது.
யாரிடமும் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்காதீர்கள், ஏனென்றால் மக்கள் நீங்கள் நினைக்கும் அளவுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. உங்களது இருப்பு பற்றியோ அல்லது இல்லாதது பற்றியோ கவலைப்படாத ஒரு மனிதனை இழப்பதற்காக நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? சிலர் தங்களின் அகந்தையாலும் குணத்தாலும் என் பார்வையிலிருந்து கீழே விழுந்து விட்டார்கள். சில மலிவான மனிதர்களை நம்பியது எனக்கு பேரிழப்பை ஏற்படுத்திவிட்டது. கண்களில் மறைந்திருக்கும் வலி சொல்கிறது, இதயம் அல்ல, நம்பிக்கைதான் உடைந்திருக்கிறது என்று. மனிதர்கள் எவ்வளவு புத்திசாலிகள் என்றால், எதிரில் இருப்பவர்களின் ஒவ்வொரு பொய்யையும் கண்டுபிடித்து விடுவார்கள். ஆனால் காதலில் எவ்வளவு பைத்தியமாகிவிடுகிறார்கள் என்றால் அதையும் உண்மை என்று நம்பிவிடுகிறார்கள். காலத்திடம் கொஞ்சம் கேட்டுச் சொல்லுங்கள், காயங்கள் உண்மையிலேயே ஆறிவிடுகிறதா என்று. நம்மை தனியாக விட்டுச் செல்பவர்களுக்குச் சொல்ல வேண்டியது அவசியம் நமக்கு நாமே தனிமையில் போதுமானவர்கள் என்று. மனதின் துக்கம் உடலின் துக்கத்தை விட பல மடங்கு அதிக வேதனையை தருகிறது. அதனால் எப்போதும் உங்கள் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள். விஷத்தை விடவும் ஆபத்தானது இந்த காதல். யாராவது இதை சிறிதளவு சுவைத்து விட்டாலும் பிறகு ஒவ்வொரு நொடியும் செத்துத்தான் வாழ்வார்கள். இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் நீங்களும் கொஞ்சம் சுயநலவாதியாக மாறக் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இங்கு ஏமாறுவதற்கு அதிக நேரம் எடுப்பதில்லை. நம்மை கீழே வீழ்த்த நினைக்கும் இந்த மனிதர்கள் உறவுமுறையில் நம்முடைய சொந்தக்காரர்களும் நெருக்கமானவர்களுமே ஆவர். வித்தியாசத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் விலையுயர்ந்தவர்கள், ஆனால் நாங்கள் மதிப்புமிக்கவர்கள். இருவருமே ஒருவரையொருவர் இழந்து விடுவோமோ என்று பயப்படும் உறவு மட்டுமே நிலைத்து நிற்கிறது. எல்லோரையும் சந்திப்பது காரணமில்லாமல் நடப்பதில்லை. சிலரிடம் இருந்து பாடம் கிடைக்கிறது, சிலரிடம் இருந்து அறிவு கிடைக்கிறது. உன்னை நினைத்துக் கொள்கிறேன், ஆனால் இப்போது உன்னை சந்திக்க மனம் வரவில்லை. தவறான திசையில் ஓடுவதை விட சரியான திசையில் நிதானமாக நடப்பது மேல். யாராவது இலவசமாக கொடுத்தாலும் வாங்காதே, ஏனென்றால் இதயங்கள் இன்னும் மலிவாகப் போகின்றன. வார்த்தைகள் கசப்பானவைதான், ஆனால் இதயம் சுத்தமானது. யார் எப்போது மாறினார்கள் என்ற கணக்கு என்னிடம் இருக்கிறது. மாறும் காலமும் மாறிய மனிதர்களும் ஒருபோதும் நமக்கானவர்கள் இல்லை. சூழ்நிலையை மாற்றும் நண்பர்களை வைத்திருங்கள், சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபவர்களை அல்ல. தன் கொள்கைகளுக்காக இறப்பது கூட நியாயமானது. யாருடைய நிழலிலும் வாழ வேண்டும் என்ற ஆசை எனக்கு இல்லை. சூழ்நிலைக்கு அடிமையாகும் மனிதர்கள் ஒருபோதும் தங்கள் சொந்த விதியை உருவாக்குவதில்லை. உலகில் 71 விழுக்காடு தண்ணீர் உள்ளது, ஆனால் மக்கள் இன்னும் காதலில்தான் மூழ்குகிறார்கள். ஒருவரைப் பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வது அவரை மீண்டும் ஒரு அந்நியனாக்கி வியயிடுகிறது. அதிர்ஷ்டமும் சூழ்நிலையும் மோசமாக இருக்கும்போது பலவற்றை கேட்கவும் சகிக்கவும் வேண்டியிருக்கும். பொறுமையாக இருங்கள். சில சமயங்களில் வாழ்க்கையில் சிறந்ததை பெற மிக மோசமான காலத்தை கடந்து செல்ல வேண்டியிருக்கும். பணம் வரும்போது மரியாதையும் வந்துவிடுகிறது, ஆனால் நினைவில் வையுங்கள், அந்த மரியாதை பணத்திற்குத்தான், உனக்கு அல்ல. வேடிக்கை பார்ப்பது என் குணம் அல்ல. எனக்கு எல்லாம் தெரிந்திருந்தும் நான் மௌனமாக இருந்தேன். வாழ்க்கை முழுவதும் மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயன்று என் மகிழ்ச்சியே தற்கொலை செய்து கொண்டது. மனவலிமை மிக்கவர்கள் பெரும்பாலும் இரவுகளில் அழுகிறார்கள்.